பிரைஸ் தி லார்ட். அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க, நம்ம கூட நல்லா பழகுறாங்களா, பழகிறது எல்லாம் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கும். அவங்க ரொம்ப நம்ம கூட அந்யூன்யமாக டச்சிங்காக இருப்பாங்க. நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் உதவுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அது எல்லாமே உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஒரு சில நேரத்தில் யோசிக்கிறதே கிடையாது. எல்லாருமே நம்மள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக நல்லா பழகுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் நம்மளும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவோம். அதனால் எவ்வளோ பெரிய ஆபத்துக்களில் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி தான் இங்கே ஒரு சின்ன ஒரு கதையின் மூலயமா ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். அதாவது ஒரு குரங்கு ஒரு மாமரத்தில் வாழ்ந்துட்டு வந்தது. குரங்கு அதோடைய கூட்டத்தோடு வாழ்ந்துட்டு வருது. அப்போ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் உள்ளவங்க அந்த மரத்துக்கிட்ட வரும்போது ஒரே ஒரு குரங்கு என்ன பண்ணுன்னா, அந்த வரக்கூடிய மனிதர்கள்கிட்ட மரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாம்பழத்தை என்ன பண்ணுன்னா குலுக்கி அந்த மாம்பழத்தை கீழே கொட்டும். கீழே கொடுக்கும்போது அந்த மக்கள் எல்லாருமே அதை பொறுக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் மக்கள் யாரெல்லாம் அந்த மரத்துக்கிட்ட வராங்களோ இந்த குரங்கு என்ன பண்ணுன்னா அந்த மக்களுக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மரத்தை குலுக்கி அந்த கனிகளை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் அந்த மக்கள் யாருமே கிராமத்துலேருந்து வர்றதே கிடையாது அந்த மரத்துக்கிட்ட. அப்போ அந்த குரங்கு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கு கிளையில். அப்போ இன்னொரு குரங்கு ஏன் சோகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போலாம் யாருமே வர்றதில்லை, அந்த கிராமத்துலேருந்து வர்றதில்லை, என்னை பார்க்க யாருமே வர மாட்டேங்கிறாங்க, முன்னையெல்லாம் டெய்லியும் வருவாங்க, இப்போ ஒருத்தவங்க கூட வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக ரொம்ப சேடாக என்ன பண்ணுதுன்னா அந்த குரங்கு ஷேர் பண்ணுது. அதுக்கு பக்கத்தில் அந்த குரங்கு என்ன சொல்லுதுன்னா, இவ்வளோ நாளாக ஒன்றை பார்க்குறதுக்கு தான் அந்த ஊரில் எல்லோரும் வந்தாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் சும்மா, ஒன்றை பார்க்க யாருமே வரல, அவங்க வந்தது பார்த்தோன்னா அந்த பழத்தை எப்படியாவது நம்ம பறித்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. அது தெரியாமல் நீயும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, மரத்தை குலுக்கி அந்த பழத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த. அவங்களுக்கு தேவை அந்த பழமே தவிர ஒன்றும் கிடையாது, ஒன்றை பார்க்கணும், உன்கிட்ட கொஞ்சணும், உன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், யாருமே பார்க்கல, நீ தான் போய் ஏமாந்துருக்க அப்படின்னு சொல்லவும் அது ரொம்ப என்ன பண்ணுதுன்னா, ஐயோ இப்போ இவ்வளோ நாளாக நம்மளை பார்க்க தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் நம்மளை பார்க்க யாருமே வரல, வெறும் பழத்துக்காக மட்டும்தான் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி சோகத்தோடு போணுச்சான். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்தமான இந்த உலகத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சிரித்து பேசுகிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு நல்லது தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிடுறோம். ஆனால் எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணணும், ஆண்டவராகிய இயேசுகிட்ட மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணணும். அவர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு அழகான ஒரு வழியை காட்டுவார், அழகான ஒரு நிம்மதியை கொடுப்பாரு, அழகான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். மற்ற யாராலையும் அதை நம்மளுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கவே முடியாது. நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை, நீங்கள் பழைய இன்சிடெண்ட்லாம் யோசிச்சு பாருங்கள். யாரும் ஒருத்தவங்களாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையவே கிடையாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு ஏமாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒருத்தவங்களை தான் பிலீவ் பண்ணணும், ஆண்டவரை மட்டும்தான் பிலீவ் பண்ணணும். அவர் தான் நம்மளை படைத்தவர், அவர் தான் நம்மளை வழிகாட்டுறவர், அவர் தான் நம்மளை சத்தியத்தின் வழியை கூட்டிகிட்டு போகிறவர். ஸோ அவர்கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையுமே ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் இறங்கி நம்மளுக்கு நல்லது செய்வார். ஓகேங்களா? ஸோ இதை தயவு செஞ்சு மனசில் நிறுத்திக்கங்க. ஸோ சிரித்து பேசுகிறவங்க எல்லாத்துட்டையுமே நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது. அவங்க நம்மள்கிட்ட சிரித்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்குற மாதிரி கேட்டுட்டு நம்மளுக்கு பின்னாடி போயிட்டு அக்கம் பக்கத்தில் இருந்து நம்மளுக்கு விரோதியாக இருக்கிறவங்கள்ட்ட இருந்து எல்லாத்துக்கிட்டையுமே அந்த விஷயத்த சொல்லி நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக நம்மளுக்கு அந்த காரியத்தை செய்ய விடாமல் முட்டுக்கட்டையாக போடுறதுக்கு அவங்களே ஒரு பிளேஸ்மெண்ட்டாக இருப்பாங்க. அதனால் யாரையும் நம்பிடலாமா அப்படின்னு பார்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் நம்பிடக்கூடாதுங்க. டைம் எடுக்கணும். டைம் எடுத்து அவங்க உண்மையான நட்போடு தான் நம்மள்கிட்ட இருக்காங்களா அப்படிங்கிறது நல்லா நம்ம சோதித்து அறிந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய விஷயத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணுமே தவிர சிரித்து பேசுகிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நம்மளுடைய விஷயத்த ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ ஆண்டவர் அதை தான் நம்மளுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை இதுதான். இன்னைக்கு 1 ராஜாக்கள் அதிகாரம் 9 வசனம் பார்த்தீங்கன்னா 4-5 நம்மளுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து, அதாவது ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளையிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சு என் கட்டளையையும்
என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால், அதாவது அவர் பண்ண மாதிரி அவருடைய சமூகத்துல உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. தாவீது எப்படிப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு பக்தன் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தாவீது போல நம்ம ஒரு தீவிரமான ஒரு விசுவாசியா நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்தோம்னா, இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே, தாவீதுக்கே சொன்ன மாதிரி இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். உனக்கு நிலைக்க பண்ணுவேன், அந்த சிங்காசனத்திலேயே உனக்கு நிலைக்க பண்ணுவேன். இஸ்ரவேல் அப்படிங்கிறது அவங்களுடைய மக்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் நம்ம இப்போ. ஸோ அப்படிப்பட்ட நம்மளை அவர் சொன்னபடி அவர் தாவீது எப்படி நடந்துக்கிட்டாரோ, எந்த ஒரு விஷயத்தையுமே அவருக்கு விரோதமாக நேராமல் அவர் சொன்ன வழிகாட்டுதலின்படி கரெக்டாக எப்படி அவருடைய வாழ்க்கையில் நடந்தாரோ, அதே போல் உத்தமமாய் நம்ம வாழ்க்கையில் நடந்தோம் அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி ஒரு சிங்காசனத்தின் மேல் அமர பண்ணுவார் அப்படிங்கிறது அவரே அழகாக நம்மளுக்கு இந்த வசனத்தின் மூலிமா தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ யாரையுமே நம்பக்கூடாது, நம்ம நம்ப வேண்டியது ஆண்டவரை மட்டும்தான். ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையாக இருந்தால் போதும். அவர் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு மன உளைச்சல்களில் இருந்தாலும் சரி, நம்மளை அழகாக மீட்டெடுப்பார், நம்மளை உயர்த்துவார், நம்மளை சிங்காசனத்தின் மேலே உட்கார வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, வசனத்தின்படி சொன்னபடியே தாவீதுக்கு நீங்கள் எப்படி சிங்காசனத்தின் மேலே அமர செஞ்சீங்களோ உத்தமமாக இருந்தபடியால், அதே போல் இங்கே இருக்கவங்க எல்லாமே அவங்க செய்யக்கூடிய பாவங்கள் இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, அவங்களுடைய வழிகளை செம்மைப்படுத்தி, அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுத்து, அவங்கள ஒரு நியாயத்தின் பாதையில் நடக்க வச்சு, அவங்களையும் ஒரு சிங்காசனத்தின் மேல் அமர வச்சு, அவங்களையும் ஒரு ராஜா போல் வாழ வைக்க உங்களுடைய கிருபையும் உங்களுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுப்பாயாக. ஆண்டவரே, எல்லாம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவரே, மக்களே, ஸோ இன்றைய வீடியோவில் நம்ம பார்த்த விஷயம் இதுதான். ஸோ யாரையும் நம்பாதீங்க, ஆண்டவரை மட்டும் நம்புங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுடைய சேனல் பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே லைக் பட்டன் அழுத்திடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்மளோட வீடியோக்களை